அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத வீடியோவாக போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து எப்படிலாம் ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி நடந்திருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட் என்ன தான் எப்படி தான் நடந்திருக்கு அப்படின்றதை பார்த்துட்டு, நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்ன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஒன்னாக வந்து 24,360 ரேஞ்சு கொடுத்துருந்தோம். சப்போஸ் அதுக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 24,400 சொல்லியிருந்தோம். அதுக்கும் மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா 24,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1 அந்த ஜோனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அதை பிரேக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. அதாவது 24,400 வரைக்கும் போயிருக்கு. எக்ஸாக்டாக பாருங்கள், ஒரு இது இப்போ பார்த்துட்டு இருக்குது 15 மினிட் கேண்டல். ஸோ ஒரு 1 ஹவராக நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 2வை எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ரெசிஸ்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் சொல்கிறது. ஓகேங்களா, ஏதோ ஒரு இடத்துல வந்து லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே மார்க்கெட் போகும், இதுக்கு கீழே மார்க்கெட் கீழே வரும்னு சொல்கிறது பேர் டெக்னிக்கல் அனலைசிஸ் கிடையாது. நம்ம ஒரு ரீஜியன், ஒரு ஜோன், இல்லை ஒரு லைன் போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரெசிஸ்ட் பண்ணணும், இல்லை சப்போர்ட் எடுக்கணும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 2 24,400 அந்த இடத்துல ரெசிஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபர்தராக மேலே போயிருக்கு. ஸோ நான் என் வீடியோஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், மார்க்கெட் வந்து திரும்புகிற மாதிரி காட்டுவாங்க, ஏறுற மார்க்கெட் பொறுமையாக தான் ஏறும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் லாஸ்ட் ஒரு 10 செஷனாக வந்து மார்க்கெட் நல்லாவே மேலே வந்துட்டு இருந்துச்சு. ஹையர் ஹை, ஹையர் லோ இந்த மாதிரி ஃபார்மேஷனில் வந்துச்சு. அப்புறம் ஒரு லாஸ்ட் ஒரு 3 செஷனாக வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிற மாதிரி காமிச்சாங்க. காட்டிட்டு நான் அப்பயும் சொன்னேன், வீக்லி அனலிஸ்ட்டு நம்ம சொல்கிறது தான், மார்க்கெட் வந்து புல்லிஷில் தான் இருக்குது, மார்க்கெட் மேலே போகிறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து அது ப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு வந்து எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இதுதான் மார்க்கெட்டோடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி வந்த டே ஹை 24,442. அதுக்கு மேலே மார்க்கெட் போகுதுன்னா 24,550 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் அதுக்கும் மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா 24,600. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் வந்து பட்ஜெட், நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து பட்ஜெட் போடுறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ அடுத்தது வந்து சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24,250, அது கீழே போச்சுன்னா 24,200, அது கீழே போச்சுன்னா 24,160. இப்போ சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா இமீடியட் ஒவ்வொரு 50 பாயிண்ட்டுக்குமே சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இமீடியட் சப்போர்ட்ஸ் இருக்கும்போது மார்க்கெட் மேக்ஸிமம் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா, ஓஏ டேட்டாலையுமே வந்து நல்ல சப்போர்ட் தான் பில்ட் ஆகிருக்கு. அதாவது புட் ஆப்ஷனை தான் நிறையா பேர் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கால் ஆப்ஷனில் வந்து பெருசாக ஓஏ டேட்டா இல்லை. அதனால் மார்க்கெட் இன்னுமே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ரியல் மணியை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 மந்த்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் வந்து நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். இப்படிலாம் மார்க்கெட் போகுது, நம்ம நினச்ச மாதிரி போகுதா இல்லையா, இன்கேஸ் நம்ம நினச்ச மாதிரி போகலை அப்படின்னா நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றதெல்லாம் உங்களுக்கு பேப்பர் ட்ரேடிங்கில் நீங்கள் சேஃபாக அதை கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் 3 மந்த்ஸ் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ரியல் மணியை வச்சு எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்றதை பிளான் பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க. ஏன்னா நான் அந்த சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது போய் பார்க்காதவங்க, அது ரொம்ப நான் பிளான் பண்ணதே ஒரு 10 to 15 மினிட்ஸில் முடிச்சிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். பட் அது ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட போயிடுச்சு. ஓகேங்களா, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது, இல்லை என்ன இப்போ சில டைம்லாம் வந்து ஃபோனில் என்ன பார்க்குறோன்னே தெரியாமல் சும்மாலாம் பார்த்துட்ருப்போம். ஓகேங்களா, அப்போ வந்து நீங்கள் சும்மா அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். அதில் வந்து சொல்லியிருக்கோம் பொறுமைலாம் எவ்வளோ பொறுமையாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நேற்று பொறுமையாக இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஏன்னா நேற்று ஸ்ட்ராங் கன்சல்டேஷன். நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும், புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஓகேங்களா, நேற்று ஒரு நாள் நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹோல்ட் பண்ணி உட்காந்துருந்தோம்னா இன்றைக்கி நீங்கள் அழகாகவே ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து அப்பில் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் எல்லா நாளுமே நம்ம நினச்சதே தான் நடக்கும். இது எல்லாம் அது மட்டும் இல்லாமல் இது இந்த நம்ம கொடுக்குற ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ்லாம் வந்து
என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நான் எப்படி வந்து நிஃப்டி 50 பார்க்குறேன் அப்படின்றத பொறுத்து தான் நான் இதை உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் பர்சனலாக டெக்னிக்கலாக அனலைசிஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வியூ, ஒரு ஐடியா கிடைக்கும். அது கூட நம்மளுடைய லெவல்ஸும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கான செட்டப்பை நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். யாரோ சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியும் உங்களுடைய சுச்சுவேஷன் என்ன, ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் என்ன, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்காக ஒரு செட்டப் இல்லை ஒரு பிளானை வந்து நீங்கள் உங்களுக்காக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே சொல்கிறது தான், மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. மார்க்கெட் மேலே போகுதுன்னா உங்களுடைய தாட்ஸ், டெக்னிக்கல் அனலைஸ், வாட் எவர், இது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கணும். மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. மார்க்கெட் போகிறது கூடயே சேர்ந்து நம்மளும் போயிடணும். அதேமாதிரி மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும். ஓகேங்களா? இப்படி பொறுமையாக தான் ஏறும். ஆனால் இறங்கும் போது சடனாக ஃபால் ஆகும். ஸோ அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 2-3 விஷயம்லாம் வந்து ரிப்பீட்டடாக உங்கள் மைண்டில் இருக்கணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி நடந்திருக்குன்றத நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.